அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தாரோ அவர் சொர்க்கத்தின் வாசல்களிலிருந்து, அல்லாஹ்வின் அடியாரே, இது சிறந்ததாகும், இதன் வழியாக நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார். அதாவது தொழுகையாளியாய் இருந்தவர் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார், அறப்போர் புரிந்தவர் அறப்போருக்கான வாசல் வழியாக அழைக்கப்படுவார், நோன்பாளியாய் இருந்தவர் ரயான் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார், தர்மம் செய்தவர் தர்மத்திற்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று கூறினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படும் ஒருவருக்கு வேறு வாசல் வழியாக செல்ல வேண்டிய அவசியம் இராது. ஏனெனில் எந்த வழியிலாவது அவர் சொர்க்கம் சென்று விடுவார். இருந்தாலும் அந்த வாசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் யாராவது அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றார்கள்.